மீனாட்சி, சுந்தர், இது என்ன? இது ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆகாஷங்க சின்ன குழந்தையா? இங்க பக்கத்துல துபாய்க்கு தானே போயிருக்கான். நினைச்சா போன் பண்ணி பேசலாம். கமா, ரெண்டு பேரும் பாலை குடிச்சிட்டு படுங்க. மணி 12 போகுது. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? பாவம், புது ஊர் வேற, இப்படி சமாளிப்பாருன்னே தெரியலையே. எனக்கு அவன் ஏர்போர்ட் போய் சேர்ந்துருப்பான். அவனுக்கு ஒரு போனை போடுங்களேன். ராத்திரி நேரம் சொல்லி எங்களை ஏர்போர்ட்டு கூட வர வேணாம்னு சொல்லிட்டான். அட மீனாட்சி, தொடம் வர நினைச்சிட்டியா? இரு, அவனுக்கு ஒரு போன் பண்ணலாம். ஹேய் ஆகாஷ், என்னடா எல்லாம் முடிஞ்சுதா? ஹாய்ப்பா, ஆல் ஃபைன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இமிகிரேஷன் கிட்ட வந்துட்டேன். நைஸ். ஒண்ணு பண்ணட்டுமா? நான் லேண்ட் ஆயிட்டு நானே கூப்பிடுறேனே. ஓகேடா, பாஸ்போர்ட் விசாலாம் பத்திரம், புது வேலை, புது ஊரு, கொஞ்சம் பாத்துக்கோடாப்பா. டேக் கேர். ஓகே ஓகே. டேய், கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோடா. வேலைக்கு சாப்பிடு. அடிக்கடி போன் பண்றா. ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ற. உன்னை நினைச்சா பார்க்க முடியாது, பேச முடியாது. என்ன பண்றது? உன் ஃபியூச்சருக்காக பார்க்க வேண்டியதா இருக்குடா. நான் தினம் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. ஏன் உடம்பு பத்தி நீ ஃபீல் பண்ணாத. உன் உடம்பு பார்த்துக்கோ. அப்பப்போ உனக்கு தான் கால் தருது, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ், சரியா? தெரியுமா டாக்டர் பக்கத்துல? தெரியுமா? ஹாய். தெரியுமா? நீங்க இருக்கீங்கிற தைரியத்துலதான் நான் இங்க வேலைக்கே போறேன். சோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிடா பெரிய மனுஷன், நான் இந்த பக்கத்துல தானே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா. இங்க பாரு, திரும்பி வச்சே நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மருமகளா கொண்டு வா. நீங்க வேற ஏன் தெரியுமா? சரிடா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகேடா, டேக் கேர்டா. பாய். பாய். ஹேய் மீனா, சாப்பிடலையா? தோசை அப்படியே கிடக்கு பாரு. தட்டுல வச்சுட்டு அங்க என்ன யோசனை உனக்கு? அவன் கிட்ட இருந்து போன் வரும்னுதான். அப்படிக்கு இப்படி 6 மாசம் ஆயிடுச்சு அவன் போய். எனக்கு அவன் போன் பண்ணி 4 நாள் ஆச்சு இல்ல? பாருங்க, போன் அடிக்குது. டேய் ஆகாஷ். இருமா, பதட்டப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஹலோ, யாரு? கிரெடிட் கார்டா? கிரெடிட் கார்டெலாம் வேணாங்க, கட் பண்ணுங்க. இவனுங்க தொல்லை வேற. ஐயோ, பால் இவனுக்கு பிடிக்கும்னு உருளைக்கிழங்கெல்லாம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு பார்த்து போன் பண்ணானா பாரு. ஏங்க, நீங்க தான் அவனுக்கு ஒரு போன் பண்ண கூடாதா? பண்றேம்மா. டேய் ஆகாஷ், எப்படிடா இருக்க? வேலை எல்லாம் எப்படி போகுது? நோ ப்ராப்ளம் தான். நல்லா இருக்கடா. ஒரு நிமிஷம் இரு, போன் கொடுக்குறேன். ஏய் ஆகாஷ், உன்கிட்ட பேசி 4 நாள் ஆச்சுடா. நீ எப்படி இருக்க? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பாரு, வேலைன்னு உடம்ப பார்க்காம போயிடாதடா. டேய் ஆகாஷ், இங்க பாரு, அம்மா என்ன பண்ணிருக்கேன் பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் பாத்தியா? அம்மா என்னமா காட்டுறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியலமா. என்னடா இப்படி சொல்றது? இப்போ தெரியுதா? அம்மா எங்கேயோ ஃபோக்கஸ் பண்றீங்க. அம்மா அப்பா கிட்ட கொடுங்கம்மா போன். எனக்கு ஏய் ஆகாஷ், என்னப்பா ஆச்சு? எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா. உங்க ஆனிவர்சரிக்கு ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்த உடனே சொல்லுங்க, நான் அப்புறம் பேசுறேன். பாய். சரிப்பா, டேக் கேர். பாய்ப்பா. நம்ம கல்யாண நாள் அதுவா ஒரு போன் பண்ணானா பாருங்க இந்த ஆகாஷ். மீனா, ஒரு காஃபி தரியா? ரொம்ப முக்கியமா? முதல்ல போனை கொடுங்க, ஆகாஷ்க்கு ஒரு கால் பண்ணு. இரு, நீ வாங்கி கொடுத்த இந்த போனை பத்தி ஒரு நிமிஷம் பேசிடுறேன். டைம் இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். புடவை எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கு மீனாட்சி. தான் போயிட்டு வந்தாச்சு போல இருக்கு. ஓ எஸ். ஆகாஷ்ட பேசியாச்சா? எங்க அவனுக்கு தான் காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறானே. பிஸியா இருப்பான் மீனாட்சி. போன் பண்ணுவான். என்னங்க போன் அடிக்குது பாருங்க, அவனா தான் இருக்கும், எடுங்களேன். இதுவும் இல்லையேம்மா. இப்பெல்லாம் அடிக்கடி போன் அடிக்கிற மாதிரியே நீ நினைச்சிட்டு இருக்க. அப்ப என்ன பைத்தியம்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல மீனா. என்ன அதுக்குள்ள பாத்தியா லட்சுமி, இப்படித்தான் அடிக்கடி மீனா போன் வர மாதிரியே நினைச்சிட்டு இருக்கான். பயமா இருக்கு எனக்கு. ஆகாஷ் கூட இல்லாதது எனக்கும் வருத்தம் தான். ஆனா மீனாக்காக நான் உள்ளுக்குள்ளேயே என்ன சுந்தரவே இப்படி வருத்தப்பட்டுட்டு? நான் மீனாட்சி கிட்ட பேசுறேன், கவலைப்படாம இருங்க, எல்லாம் சரியா போயிடும். இப்ப நான் கிளினிக் கிளம்புறேன், டைம் ஆயிடுது. சரி. அப்பா, என்னப்பா இவ்வளவு தடவை ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கேன்ப்பா நானு. டேய், நீ காலையில இருந்து போனே பண்ணலடா. அப்பா, ஆபீஸ்ல இருக்கிறப்ப எப்படிமா ஃபோன் பண்ண முடியும்? ஆபீஸ்ல இருக்கிறப்ப கூப்பிடணும், வெளியில இருக்கிறப்ப கூப்பிடணும். ஃப்ரீயா இருந்தா நானே கூப்பிடுறேன். சரிடா ஆகாஷ், விடுறா. இனிமே உன்னை அதிகமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். கொஞ்சம் அம்மாட்ட ஒரு 4 வார்த்தை பேசிடுறா. ஹே ஆகாஷ், உன்கிட்ட 2 வார்த்தை பேசணும் தானடா உட்கார்ந்திருக்கேன் காலையில இருந்து. அம்மா, நீ என்ன பேசுறேன்னு கேட்கலமா? அன்மியூட் பண்ணுமா? டேய், நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? குட்மா. ஃபோன் கட் ஆயிடுச்சு. இரு, உனக்கு திருப்பி கால் பண்ணலாம். எடுத்தானா? ஹலோ. டேய் ஆகாஷ், ஃபோன் கட் ஆயிடுச்சு. அம்மாக்கு இந்த போட்டிம் கால்லாம் கொஞ்சம் புதுசு தானே. அப்பா, இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஒண்ணு மியூட் பண்றது இல்ல வேற எங்கேயாவது காட்டுறது. ச்சே. டேய், உன் நிலைமை புரியுதுடா. ஆனா இன்னைக்கு எங்களோட மேரேஜ் டே. உன்கிட்ட பேசணும்னு அம்மா ஆசையா இருந்தா. ரொம்ப ஏமாந்து போயிட்டாடா. ஏமாந்து போயிட்டாங்க? என்னப்பா சொல்றீங்க? என்ன ஏமாத்திட்டேன்? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். டேய் டேய் டேய், நான் ஒன்னு சொன்னா உனக்கு தப்பா தான்டா படும். உன்னோட போனு, பணம், இதுக்கெல்லாமா நாங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினா அதுவே போதும்டா எங்களுக்கு. அம்மா, சும்மா சும்மானே சொல்லாதம்மா. எப்ப ஃபோன் பண்ணாலும் சாப்பிட்டியா, உடம்ப பார்த்துக்கோ, அதை செஞ்சியா, இதை செஞ்சியான்னு பேசினதே பேசிட்டு இருக்கீங்க. வைங்கம்மா. ஏய் மீனா, ஃபோன் வந்திருக்கு பாரு ஆகாஷ் டேந்து. அப்பா, அம்மா, ஐம் சாரி. ஏதோ பேசிட்டேன், கோவத்துல பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டேன். ரொம்ப சாரி. ஒண்ணு பண்ணலாமா? நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து நானே உங்களை கூப்பிடுறேன் ரெகுலரா. ஐ ப்ராமிஸ். ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் சிரிங்களேன். இன்னைக்கு உங்க ஆனிவர்சரி. கம் ஆன், ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்ஸ் டா. Thank you. போன் அடிக்குது பாருங்க, ஆகாஷா தான் இருக்கும். இருங்க, அப்படியே போய் எடுக்கிறேன். ஃபோன் அடிக்கவே இல்ல மீனா. ஏய் மீனா, மீனா. டேய் ஆகாஷ், அப்பா பேசுறேன்டா. அம்மா தவறி கீழே விழுந்து தலையில அடிபட்டுச்சு. இப்பதான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம். என்னப்பா சொல்றீங்க? எப்படி? அம்மா இப்ப எங்கப்பா? அம்மா ரூம்ல படுத்துட்டு இருக்காடா. பெரியம்மா கூட இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெரியுமா? பதட்டப்படாதப்பா, மருந்தெல்லாம் கொடுத்துருக்கு. நல்ல வேளை சீரியஸா ஒண்ணும் ஆகல. நீ கவலைப்படாத. என்ன எப்படி இப்படி ஆச்சு? அதுவும் இந்த நேரத்துல. இப்படிதான் தெரியுமா? எது சொன்னாலும் கேட்கறது இல்ல, உடம்ப பாத்துக்கிறது இல்ல. டேய் அப்படி இல்லடா, உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்து 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே படுக்க போயிட்டோம். திடீர்னு
உன் ஃபோன் வருதுன்னு நினைச்சு அடிச்சு புடிச்சு போன் எடுக்க டிலே ஆச்சுன்னா நீ வெச்சிருவியோன்னு ஒரு பயம். அந்த பயத்துல தான் அவன் விழுத்துட்டாப்பா. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு ஃபோன் பண்ண போறேன், நாளைக்கு எடுத்து பேசிட்டு இருக்கலாம்ல. டேய் உனக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம். சுந்தர், ஆகாஷ் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. பெத்தவங்க பிள்ளைங்களோட பிரச்சனை சூழ்நிலை இத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் சுந்தர். நல்லா சொல்லுங்க பெரியம்மா, இவங்க சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு நான் பார்த்து பார்த்து செய்யறேன். ஆகாஷ், நான் சொல்ல வருது வேற. உங்க மேல நீ எவ்வளவோ பாசமா இருக்க, எத்தனையோ பார்த்து பார்த்து செய்யற. ஆனா அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யறியாடா? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆமாண்டா, அவங்க தேவை சந்தோஷம் எல்லாமே உங்ககிட்ட பேசுற அந்த கால் தான்டா. டேய் உன்கிட்ட இருந்து கால் மிஸ் பண்ணிடுவோமோன்னு எப்ப பார்த்தாலும் பதட்டத்திலே இருக்கா. ஆஃப்லே ஒரு இமேஜினேஷன் நிறைய வந்துட்டே இருக்கு அவளுக்கு கால் வர மாதிரி. ரொம்ப நேரம் பேசணும்னு எதிர்பார்க்க மாட்டான். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு குரலை கேட்கணும்டா, அவ்வளவுதான். நீங்களும் புரியாம எனக்கு டைம் இல்லைன்னா நான் கூப்பிட மாட்டேனா? எனக்கு டைம் எங்க இருக்கு? என்ன சொல்ற ஆகாஷ்? டைம் இல்லையா? ஏண்டா ஒண்ணு கேக்குறேன், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு பேர்கிட்ட போன்ல பேசுற? பாஸ், ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. அப்பெல்லாம் இந்த டைம் பிரச்சனை தெரியலையா உனக்கு? அப்பா அம்மாவோட பேசும்போது மட்டும் இந்த எக்ஸ்கியூஸ் வந்துடுமா? ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிஜன் மாதிரிடா ஆகாஷ். இவங்கள மட்டும் இல்லடா, இவங்கள மாதிரி இன்னும் எத்தனையோ பேரண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் பசங்க கிட்ட இருந்து வர அந்த ஒரு கால்,